ஒரு விஷயம் சொன்னா நம்புவீங்களா? இந்தியாவில இருந்த ஏன்ஷியன்ட் தமிழர்கள் 7000 மைல் தூரம் இருக்கிற நியூசிலாந்துக்கு போயிருக்காங்கன்னு 1836ல வில்லியம் காலின்ஸ் ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி நியூசிலாந்துல ஒரு ரொம்ப ரிமோட்டான மாவோரி கிராமத்துக்குள்ள போறாரு. அங்க அவரு பார்த்த விஷயம் எதுவுமே சென்ஸ் ஆகல. ஒரு மாவோரி பழங்குடி பெண் ஒரு வெண்கல மணிய சாதாரண சமையல் பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா மாவோரி மக்கள் கிட்ட வெண்கலம் இல்ல, மெட்டல்ல வேலை செய்யற நாலேஜும் இல்ல, ஏசியாவோட எந்த ட்ரேட் கனெக்ஷனும் இல்ல. ஆனா அந்த மணியில என்கிரேவிங் இருந்துச்சு. அதுல பழைய தமிழ் எழுத்துகள் செதுக்கப்பட்டிருந்தது. ஆமாங்க, இது உண்மையிலேயே நியூசிலாந்துல கிடைச்ச தமிழ் மணி. கொலன்சோ அந்த பொண்ணை இந்த மணி எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர் இன்னும் ஷாக்கிங்கா இருந்துச்சு. அங்க ஒரு பெரிய மரம் விழுந்திருந்தது. அந்த மரத்தோட ரூட்ஸ்குள்ள இந்த மணியை கண்டுபிடிச்சோம்னு சொன்னாங்க. இதோட கதை இங்க முடியல. அந்த மணியில செதுக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களை கொலன்சோ நல்லா பார்த்தப்போ அவர் லிட்டரலி ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அந்த எழுத்துக்கள் இந்த மணி குறைந்தது 600 ஆண்டுகள் பழசுன்னு காட்டுது. அதாவது கேப்டன் குக் வர்றதுக்கு பல சென்ச்சுரிஸ் முன்னாடியே இந்தியர்கள், எஸ்பெஷலி பழைய தமிழர்கள் நியூசிலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, யூரோப்பியன்ஸுமா கேப்டன் குக்கும் தான் 1700களில் ஃபர்ஸ்ட் டைம் நியூசிலாண்டை மேப் பண்ணினாங்கன்னு. ஆனா இந்த தமிழ் மணி அந்த ஸ்டோரியையே சந்தேகத்துக்கு உள்ளாக்குது. இன்னைக்கும் கூட இந்த தமிழ் மணி ஒரு மியூசியம்ல கிளாஸ் பாக்ஸ்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா क्वेश्चन என்ன, ஹிஸ்டோரியன்ஸ் இதை ஹைட் பண்ண முயற்சி பண்றாங்களா? இந்தியாவோட ஹிஸ்டரி புக்ஸ்ல இதை ஏன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல?